லீவ் டீச்சர், பசங்க லீவ் போட்டுருக்காங்க. ஏம்மா நாளைக்கு சுதந்திர தினமாச்சே, கொஞ்சம் அப்படியே பசங்க போட்டின்னு சொல்லிக்கிறாங்க. அதாம்மா அதான் டீச்சர் கேட்கலாம். நாளைக்கு ஒரு நாள் விட்டுரு என்ன, ஏன்னா நாளைக்கு கொடியேற்ற போகிறோம் இல்லையா, சுதந்திர தின விழா, குழந்தைங்க பேச்சு போட்டி, டான்ஸ் எல்லாம் கலந்துனுக்குது. ஆமாம், நீங்கள் கிராம சபையில் கலந்துக்க மாட்டீங்க? நாம அப்படி சொல்லிட்டேன், கண்டிப்பாக போகணும். நீயும் போகணும், உங்கள் கணவரும் போகணும். நீங்கள் 2 பேரும் போயிட்டு கிராம சபையில் உட்காரணும். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பாருங்க, இங்கே பாருங்க, நமக்கு காம்பவுண்டே இல்லை. இப்போ இந்த மாதிரி காம்பவுண்டு வேணும்னு சொல்லி அங்கே தீர்மானத்தில் கேட்டோம்னா அவங்க நமக்கு காம்பவுண்டு வர வைப்பாங்க. அப்போது நம்ம ஊருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்கறதுக்கான தினம் தான் கிராம சபைக்கு போகிறது. அப்போ நாளைக்கு தான் அந்த தினம் வருது. ஒரு வருஷத்துக்கு 6 வாட்டி தான் வரும். அப்போ நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும்ல. அப்போ நமக்கு வேண்டியதை என்ன வேணாலும் நமக்கு கேட்குற அதிகாரம் நமக்கு கொடுத்துருக்காங்க மக்களாட்சியில். அப்போ நம்ம எங்கே போய் உட்காரணும் நாளைக்கு? உக்காந்தாதான். இப்போ நம்ம எத்தனையோ சொந்தக்கார வீட்டுக்கு போகிறோம், விசேஷத்துக்கு போகிறோம். அதை மாதிரியே தான் நாம் ஒரு நாள் நம்ம கிராம வளர்ச்சிக்காகவும் நம்ம பள்ளிக்கூட வளர்ச்சிக்காகவும் அங்கே போய் உட்காந்து நமக்கு தேவையானதை கேட்க போகிறோம். தெரியல, நாங்கள் போயிட்டு வரோம். ஆமாம், அப்புறம் கூட ஒரு நாள் லீவ் போட்டு கூட போகலாம். ஆனால் நாளைக்கு வருமா? அதனால நீங்கள் நாளைக்கு குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைங்க. நீங்களும் கிராம சபைக்கு போய் உட்காருங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே சொல்லுங்கள்.